ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பீட்ரூட்டில் கேசரி பண்ண போகிறோம். என்னது பீட்ரூட்டில் கேசரி பண்ண போறியா? சும்மா பீட்ரூட்டை கொடுத்தாலே நம்ம பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இதில் இது வேறையா நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி 1 கப் ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1 கப் ரவாவுக்கு அரை பீட்ரூட்டை பொடியாக சாப் பண்ணி அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதில் இருக்க ஜூஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். 1 கப் ரவாவுக்கு 3 கப் தண்ணி. அந்த 3 கப் தண்ணியும் அந்த பீட்ரூட்டோட சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதில் 1 கப் ரவாவை சேர்த்து நல்லா ரவா வேகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் ரவாவுக்கு 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க சக்கரை கரையிற வரைக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு அது நல்லா திரண்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிங்க. சூப்பரான பீட்ரூட் கேசரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.